வேதம் சொன்னதும் தமிழ், விஞ்ஞானம் சொன்னதும் தமிழ். இது உங்கள் தமிழ் ரசிகன். இப்போ நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே லீன்னு ஒரு பர்சன் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து எந்த ஊருக்காரர்னா சைனாவில் உள்ளவர் கண்டுபிடிச்சி அவர் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணார். அதை வந்து ரூமர்ஸ் க்ரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த சைனா கவர்மெண்ட்டும் போலீஸும் என்ன பண்ணிட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் உயிரோட இல்லை. இதனால் வந்து சைனா கவர்மெண்ட் அவர்கிட்ட சாரி கேட்டிருந்தாங்க. அவரை பற்றின சின்ன வீடியோ தான் இது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொரு வேண்டுகோள், எங்கள் ஏரியாவில் உள்ள பசங்க என் வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லது தான் பாருங்கள். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முன்னாடி நல்லா பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு பின்னாடி 1000 குறைகளை சொல்கிறீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த சேனல் வந்து ஒரு காப்பிரைட் வாங்கின சேனல். இதில் எனக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்கும் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் நம்பலைனா கூட எனக்கு தெரிஞ்ச பசங்கள்கிட்ட வேணால் நீங்கள் விசாரித்து பாருங்கள். இந்த சேனல் உருவாக்கும் போது நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலை உருவாக்குனேன். ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அது இதுன்னு வந்து நான் போடுற வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு, கமெண்ட்னா ஒரு நான் இல்லாத டைமில் வந்து மற்றவங்கள்ட்ட கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா என் வீடியோ பார்க்க வேணாம். நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடான்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை. நீங்கள் என் வீடியோ பாருங்கடான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னதில்லை. என்னோடய வீடியோவோட லிங்க்கை என் ஸ்டேட்டஸில் போடுவேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், பிடிக்கலையா பார்க்க வேணாம். நான் உங்கள்கிட்ட என்றைக்குமே எதையுமே எதிர்பார்த்து நின்னது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சா. சைனாவில் லீன்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு டாக்டர். அவர் வந்து ஊகான் மாகாணத்தில் ஒரு சில நபருக்கு வந்து இதை மாதிரி சார்ஸ் மாதிரியான வகையை சேர்ந்த ஒரு வைரஸ் வந்து பரவுறதான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி அதை உடனே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு. இதை பார்த்து சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, போலீஸை விட்டு வார்ன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மக்களிடையே வந்து கொண்டு போகலான்னு நினைக்கிறப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை கொஞ்ச நாள் கழித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரூமரை க்ரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு தப்பான பேரும் இதனால கிடச்சிது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்த பிறகு அந்த கொரோனா வைரஸ் அவருக்கும் அஃபெக்ட் ஆகி அவர் இப்போது இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அந்த சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கிட்டையும் அவர் ஃபேமிலிக்கிட்டையும் வந்து அனுப்பி கேட்டிருக்காங்க. இது வந்து நியூஸில் கூட வந்துருந்துச்சு. இந்த கொரோனா வைரஸை அப்போவே அவங்க வந்து அவர் சொன்னதை எடுத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பரவுறதை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். நம்ம எப்படி இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகிறத நிப்பாட்டி வச்சுருந்துருக்கோமோ, அது ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் நம்மளுக்கு அப்போயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே சைனாலேயே அதை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். சைனாவில் நிப்பாட்டி இருந்திருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ்ன்றது அலோபதி ட்ரீட்மெண்ட்டால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும்னு இல்லை, சித்த மருத்துவத்தாலையும் க்யூர் பண்ணுறதுக்கு முடியும். அது யாராவது ஒருத்தவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சித்த மருத்துவத்தில் தயவு செஞ்சு அதை கொண்டுட்டு வாங்க. மெடிசன்ஸை நீங்கள் வந்து ஒரு வியாபாரமாக பார்த்துக்கிட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கான விலை வந்து உயிராக தான் இருக்கும். இப்படி பரவ விட்ட கொரோனா வைரஸ் சீனாலேருந்து பரவி அப்புறம் இட்டாலியை ஒரு மையமாக வச்சு பரவ ஆரம்பிச்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அதிகமான டெத் ரேட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் அதிகப்படியான கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 54,000 பேர் வந்து அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. 55,000 பேரை நெருங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 780 பேர்கிட்ட அமெரிக்காவில் இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகு ரெக்கவர் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 370 பேர்கிட்ட தான் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ், கவர்மெண்ட் போட்ட ஆர்டரை மீறி யாரும் வெளியே வர வேணாம். இது வரைக்கும் நீங்கள் வீட்டிலே இருக்கிறது நல்லது தான். கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா
அவங்க வந்து நம்மளுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம வெளியே போனால் நம்மளை மட்டும் நம்மளுக்கு மட்டும் இது வந்து டேஞ்சர் ஆகாது, மற்றவங்களுக்கு டேஞ்சர் தான். ஓகே நண்பா, நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில்